Hi friends, welcome to Yummy Rich Food. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா சுண்டைக்காய் வச்சு ஒரு சட்னி தாங்க. இன்னும் சுண்டைக்காய் சட்னியா ஃபர்ஸ்ட் நானும் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டோட ஃபேவரட் சட்னி சுண்டைக்காய் சட்னி தான். இதில் ரொம்ப மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க. எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு இப்படி பண்ணி கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடுவாங்க. இது இல்லைங்க, நம்ம எல்லாருமே சுண்டைக்காவை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் இப்படி சட்னி பண்ணுறப்ப நம்ம எல்லாமே சாப்பிட வேண்டிய கட்டாயம் சாப்பிட்ருவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு காட்டும். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஆயிலில் நம்ம சுண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் கூடவே ஆயில் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். இதில் முழுசாக பூச்சி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கட் பண்ணி போட்டால் அது பாதி எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடும், கறியிடும். ஸோ அதனால் முழுசாக எடுத்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த க்ரீன் கலர் போயிட்டு நல்லா வெந்து நல்லா உள்ளே எல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு காற்று ஏறின மாதிரி இருக்குங்க. அது பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். அதே எண்ணெயில் நம்ம திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது நல்லா வறுத்துக்கலாம். இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 மீடியம் சைஸில் இருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போது பூண்டு ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருக்கிறனால 3 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 6 வரமிளகா எடுத்திருக்கேன். இதோட பச்சை மிளகாவும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணுறதுனால தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியே எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கட்டும். இது வதங்குறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி பொதுவாகவே நம்ம கல்லுப்பு சேர்த்து பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இனிமேல் பண்ணலைன்னா. நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி, என்னோடய புளி ரொம்ப புளிக்குங்க, பழைய புளி, அதனால் சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளிக்கலைன்னா இதை விட இன்னொரு மடங்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லு மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். ஸோ அரை மூடி தேங்காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் போட்டுடலாம். நான் முன்னாடி சொன்னேன்ல, ஃபுல்லாக போடுறப்ப உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் இப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா பாதி கருகி இருக்கும் அதுலேயே. ஸோ அந்த மாதிரி போடாமல் ஃபுல்லாகவே போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது சுண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே ஃப்ரை ஆன சுண்டைக்காய் தானே, அதனால் லைட்டாக அந்த மசாலாவோடு செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். திக்காவும் சாப்பிட்லாம், தண்ணி ஊற்றி நல்லா கொலன்னு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஸோ நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப மைய அரைச்சிக்கோங்க, ஏன்னா அதில் இருக்க விதையெல்லாம் இருக்கும்ல, அதனால் நல்லா மையவே அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தாளிப்பு நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் கொஞ்சம் தாளித்து சர்வ் பண்ண போகிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் கொட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் தோசையை சுட்டு யம்மியாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இது சீசன் கூட நல்ல சுண்டைக்காய் கிடைக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், சுண்டைக்காயில் ரொம்ப மருத்துவ பலன்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.